ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر إن أريد إلى الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகரில் அன்பையும் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய எனது சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய வாராந்திர குர்ஆன் விரிவுரை வகுப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் அல் பக்ராவுடைய 33வது வசனத்திற்கான விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இதுவரையிலும் 32 வசனங்கள் வரையிலான பொருளையும் விளக்கத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைய தினம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருக்கக்கூடிய அற்புதமான நியாமத் என்ன என்பதை பற்றி அல்லாஹு தஆலா நமக்கு எடுத்து கூறுகின்ற செய்திகள். அதிலும் குறிப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே அல்லாஹு தஆலா மலாயிக்காவிடம் பேசிய விஷயங்கள். மனிதன் என்றால் யார், இந்த படைப்பை படைப்பதனுடைய நோக்கம் என்ன, இதற்கு பின்னால் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்ற அவருடைய நுட்பமான ஹிக்மத் ஞானம் என்ன, மனிதனை பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்க்கையில் அவனுடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும், அவனுடைய லட்சியத்திற்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் யார், குறிப்பாக மனிதனுடைய எதிரி யார், எந்த எதிரியை மனிதன் எதிர்கொண்டு வாழ வேண்டும், எந்த எதிரியை வீழ்த்தினால் அவனுக்கு சொர்க்கம் என்பது போன்ற செய்திகளை அல்லாஹு தஆலா மனித படைப்பின் துவக்கமாக, அதாவது மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் இலக்கு என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா அதை ஒரு முன்னுரையாகவே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் இந்த வசனத்தில், இதற்கு முந்தைய வசனத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பாக அல்லாஹு தஆலா மலாயிக்காவிடம் பேசிய விஷயங்கள். நான் மனிதனை பூமியில் ஒரு வழித்தோன்றல்களை படைக்க இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னதையும், அதற்கு அவர்கள் என்ன கருத்தை தெரிவித்தார்கள், என்ன கேள்விகளை அவர்கள் எழுப்பினார்கள் என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு அற்புத ஞானத்தை வழங்குகிறான். பொதுவாக நம்ம இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், மனிதனாக இருக்கட்டும் அல்ல இன்ன பிற படைப்புகளாக இருக்கட்டும், எல்லா படைப்புகளுக்கும் அறிவு இருக்கு. அறிவு இருக்கா இல்லையா? மனிதனுக்கு அதில் பிரத்யேகமான சில அறிவு, மற்ற படைப்புகளுக்கு அவற்றுக்கும் அறிவு இருக்கிறது. ஆனால் அதனுடைய அறிவுகள் என்ன இருக்கும், ஒரு வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கும். இப்போ விலங்குகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பிராணிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு அறிவு இருக்குது. ஆனால் அந்த அறிவு என்னது, அதற்கெல்லாம் ஒரு வட்டத்திற்குள்ள ஒரு வரையறைக்குள்ளே இருக்கும். அதை தாண்டி அது சிந்திக்காது. சரிங்களா? அதனால தான் கற்காலத்தில் மனிதன் ஆடை உடுத்தினானா இல்லையா? உடுத்தலையா? என்னது அநியாயமாக இருக்கு. ஆடை உடுத்தினானா இல்லையா? கற்கால மனிதர்கள் அப்படின்னு சொன்ன அர்த்தம், மனித நாகரிகம் வளர்வதற்கு முன்பாக வாழ்ந்தவர்கள். அவங்க ஆடை உடுத்தினாங்களா இல்லையா? உடுத்தலைன்னு நம்பிட்டு இருக்கிறோம், அப்படி தானே? சரி, ஓகே, இருந்துட்டு போட்டோம். அவர்களும் அவருடைய மானத்தை மறைத்தார்கள். எதை கொண்டு மறைச்சாங்க? அப்போ இதை உடுத்தலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஆடை உடுத்தினாங்க, இலை தலைகளை வச்சு அவர்கள் தங்களுடைய மறைவிடங்களை மறைத்து கொண்டார்கள். அதற்கு பிறகு நாகரிகம் வளர என்னாச்சு, தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருச்சு. மனிதன் நினைச்சான் ஆடைகளை எப்படி உற்பத்தி செய்யணுன்றதை கண்டுபிடிச்சான். ஆரம்பத்தில் கம்பளியினான ஆடை இல்லையா, பருத்தினான கம்பளியினான ஆடை. அதுக்கப்புறம் என்னாச்சு, நெய்லான், அது மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் என்ன செய்யுது, ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கு இல்லையா. அது ஒரு தொழில்நுட்பம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பாட்டில்கள் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், நம்ம யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போயிட்டு அரைச்சி அதுலேருந்து என்ன செய்கிறாங்க, நூல் உருவாக்கி இன்றைக்கி நமக்கு ஆடைகள் வடிவமைக்கிறாங்க. இப்போ நம்ம போடக்கூடிய ஆடைகள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது
காட்டன் இருந்தது, அது பஞ்சு இருந்தது, பருத்தி இருந்தது. அப்புறம் என்னாச்சு, வேறு என்னெல்லாம் ஆடை வந்துச்சு. அப்படியே பரிணமிச்சு இன்றைக்கி என்ன வந்திருக்கு, யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்கை வந்து என்ன செய்கிறாங்க, ஆடையாக வடிவமைக்கக்கூடிய ஒரு நிலை உருவாயிடுச்சு. அப்போ இது போன்று மனிதன் என்ன செய்கிறான், அவனுடைய அறிவை பயன்படுத்தி அவனுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டிருக்கிறான். அதே போல் தொழில்நுட்பம், ஒவ்வொரு காலத்தில் எழுதி கொண்டிருந்தவங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, பிரிண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. பிரிண்டிங் பண்ணவங்க இன்றைக்கி என்ன செஞ்சாங்க, டிஜிட்டலைஸ் ஆக்கிட்டாங்க. சரிங்களா? இப்படி என்ன செய்கிறாங்க, தொழில்நுட்பமும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ மனிதனுடைய அறிவும் ஆராய்ச்சியும் டெவலப் ஆகிட்டே இருக்கு. அதுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவுடைய தனித்துவம். அதே நேரத்தில் விலங்குகளுக்கு அறிவு இருக்கா இல்லையா, இருக்குது. ஆனால் அதனுடைய அறிவுகளை என்ன இருக்குது, ஒரு வரையறைக்கு உட்பட்டது தான். கடந்த காலங்களில் சட்டை பேண்ட் போடாத ஆடு மாடுகள்லாம் இந்த காலத்தில் என்ன ஆயிடுச்சு, சட்டை பேண்ட் போடுற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஏன்? அந்த டெவலப் அதுக்கிட்ட இல்லை. என்றைக்கு அந்த விலங்குகள் என்கிற அந்த இனம் படைக்கப்பட்டதோ அன்றைக்கு அதனுடைய அறிவு என்னவோ அதே அறிவு தான் இன்றைக்கும். நம்ம என்ன செய்ய முடியாது, இப்போ உள்ள மாடெல்லாம் நல்ல விவரமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா காலத்திலும் அந்த விலங்குகளுக்கு என்று இருக்கக்கூடிய அறிவு அதே அறிவில் தான் அது எங்கிட்டு இருக்கு. அதோடைய அறிவில் என்ன கிடையாது, அப்கிரேட்ஸ் என்பது கிடையாது, அப்கிரேட் ஆகிறது கிடையாது. சரிங்களா? அதாவது முன்னேற்றம் என்பது கிடையாது. மனிதனுடைய அறிவு எப்படிப்பட்டது, மனிதனுடைய அறிவு எப்படிப்பட்டது, முன்னேற்றம் அடையக்கூடியது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற ஒரு தொழில்நுட்பம் தான் ஏஐ. அப்படின்னு என்ன அர்த்தம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை, எல்லாமே என்ன செய்யும், அதுவாக செஞ்சுக்கும். ரோபோ அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து மனிதனுடைய அறிவிலிருந்து உருவாகக்கூடிய விஷயம். அப்போ இப்படிப்பட்ட அறிவு அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், யாருக்கு கொடுத்துருக்கிறான், மனிதனுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கான். இந்த அறிவு அல்லாஹ் யாருக்கு கொடுத்துருக்கிறான், மற்ற உயிரினங்களுக்கு கொடுக்காத பிரத்யேகமான அறிவு அல்லாஹ் யாருக்கு கொடுத்துருக்கிறான், மனிதனுக்கு கொடுத்துருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், இதற்கு முந்தைய வசனத்தில் சொல்லி காட்டினான். வஅல்லம ஆதம லஸ்மாஅ குல்லஹா. ஆதமுக்கு நம்ம என்ன செஞ்சோம், எல்லா பொருட்களின் பெயர்களை கற்றுக் கொடுத்தோம். பிறகு அல்லாஹ் என்ன செய்றான், மலாய்க்காவிடம், மலக்கு என்கிற அந்த மலாய்க்காவிடம் என்ன செய்றான், அல்லாஹ் அதை எடுத்து காண்பித்து சும்மா ஆரம்பவும் மலல் மலாய்க்கத்தி ஃபக்கால் அம்பிஊனி பி அஸ்மாஇ ஹாவுலாய் இன் குன்தும் சாதிக்கீன். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றுடைய பேர்களை சொல்லி காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. எங்கள் ரட்சகா, நீ மிக தூய்மையானவன், பரிசுத்தமானவன். நீ எங்களுக்கு எந்த அறிவை கற்றுத்தந்தாயோ அதை தாண்டி எந்த அறிவு எங்கள்கிட்ட கிடையாது. எங்களுடைய அறிவு என்னது, நீ கற்றுத்தந்த அறிவை தாண்டி எதுவுமே இல்லை. அப்போ இந்த விஷயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த விஷயம் மலாய்க்காவுக்கு அல்லாஹ் கற்றுத்தராத விஷயம். புரியுதுங்களா? மலாய்க்காவிற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்காத விஷயத்தை தான் யாருக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கிறான். அப்போது அதை பற்றிய ஞானம் யார்கிட்ட இல்லை, மலாய்க்காவிடம் இல்லை. அதனால தான் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அல்லாவை துதிக்கிறார்கள். அல்லாவை என்ன செய்கிறாங்க, அவங்க தஸ்பீஹ் செய்கிறார்கள். சுப்ஹானக், சுப்ஹான் என்று சொன்னால் பரிசுத்தமானவன், அப்படின்னா எந்த விதமான குறைகளும் அற்றவன். அல்லாஹ் யாரு, குறையற்றவன், பரிபூர்ணமானவன். அவனுடைய படைப்பிலும் குறை காண முடியாது. அப்போ அல்லாஹ் ஒரு படைப்பை படைத்து அந்த படைப்பிற்கென்று பிரத்யேகமான அறிவை கொடுத்து அந்த அறிவின் மூலம் அந்த படைப்பை மேன்மைப்படுத்தி அதான் அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மலாய்க்காவுடைய அவையில் சிறப்பிப்பதற்கான காரியம் இது. எதை வச்சு அல்லாஹ் சிறப்பித்தான், அறிவை வச்சு தானே சிறப்பித்தான். அப்போ அல்லாஹ் சிறப்பாக வழங்கிய ஒரு ஆற்றலை கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்களை சோதிக்கிறான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. நீ எங்களுக்கு கற்றுத்தந்த அறிவை தாண்டி வேறு எந்த அறிவும் இல்லை, நீ பரிசுத்தமானவன். அப்படி சொன்னால் எந்த குறைமற்றவன், முழுமை பெற்றவன். நாங்களே யார், குறையுள்ளவர்கள். எனக்கு நீ சொல்லித்ததை தவிர வேறு எதுவும் தெரியாது. இன்னக அந்தல் அலீமுல் ஹக்கீம். நீ யார், யாவற்றையும் அறிந்தவன், நுட்பமான நுண்ணறிவாளன் என்று அல்லாஹ் என்ன செய்றாங்க, அவங்க துதிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்றான், இந்த ஆதம் என்கிற படைப்பின் சிறப்பை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டும் பண்ணமா அல்லாஹ் சொல்கிறான், காலையா ஆதம் அம்பீம் பி அஸ்மாஹிம். ஆதமே, அவைகளின் பெயர்களை நீ அவர்களுக்கு சொல்லு. எதை பற்றியெல்லாம் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பெயர்களை கற்றுக் கொடுத்தானோ அவற்றுடைய பெயரை
வெளிப்படுத்தி சொல்லுமாறு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகிறான். ஃபலம்மா அம்பாஹும், அவர்கள் அந்த பெயர்களை அவர்களுக்கு அறிவித்த போது, அம்பாஹும் யஸ்மாஹிம், அந்த பொருட்களின் பெயர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு தெரிவித்த போது அல்லாஹ் சொல்கிறான், கால அலம் அகுல்லக்கும் இன்னி அலம் கைபஸ் சமாவாத்தி வலர், வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற அனைத்தின் இரகசியங்களையும் மறைவானவற்றையும் நான் அறிந்தவர் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? வஅலமு மா துப்தூன வமா குன்தும் தக்துமூன், இன்னும் நீங்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் நீங்கள் மறைத்து வைக்கக்கூடியவற்றையும் நான் என்ன செய்கிறேன், நன்கு அறிந்தவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய பேராற்றலை, அல்லாஹுடைய வல்லமை அல்லாஹ் என்ன செய்கிறான், வெளிப்படுத்தி காட்டுகிறான் என்பதாக இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனத்திற்கான விளக்கத்தை தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதாவது மலாயிக்கா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைப்பதற்கு நாடிய போது, அதை பற்றி அல்லாஹ் சொன்னபோது, எதுக்காக இந்த ஒரு படைப்பு படைக்கிறேன்னு கேட்டாங்க. நாங்கள் தான் உன்னை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், துதித்து கொண்டிருக்கிறோம், துதிபாடி கொண்டிருக்கிறோம், வணங்கி கொண்டிருக்கிறோம். உன்னை வணக்கம் செய்வது தான், வணங்குவது தான், வழிபடுவது தான் நோக்கம் என்றிருந்தால் அந்த நோக்கத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், நிறைவு செய்து வாழ்கிறோமா இல்லையா? இப்போ நாங்களே என்ன செய்கிறோம், பூமியிலும் இருந்து இந்த உன்னை வழிபடுகின்ற வணங்குகின்ற நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கிற அடிப்படையில் தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், அதுக்கு பதிலாக தான் என்ன செய்கிறான், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டுகிறான். சரிங்களா? அப்போ அதை பற்றி அவங்களுக்கு தெரியுமா? இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த கல்வியை பற்றி மலாயிக்காவிற்கு அறிவு இருக்கிறதா? இல்லை. அப்போ அதே மாதிரி தான் அல்லாஹ் இவர்களை ஏன் படைத்திருக்கிறேன் என்பதை பற்றிய அறிவு யார்கிட்ட கிடையாது, மலாயிக்காவுக்கு கிடையாது. இந்த மனித படைப்பு குழப்பம் சிந்துவார்கள், குழப்பம் செய்வார்கள், ரத்தம் சிந்துவார்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்க சொன்னாங்க. ஆனாலும் அதற்கு பின்னர் அல்லாஹ்வுடைய ஹிக்மத் என்ன, அப்படியெல்லாம் நடந்தாலுமே, கொலை செஞ்சாலும் சரி, குழப்பம் செஞ்சாலும் சரி, இந்த படைப்பிற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியம் என்ன? இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் உலகத்தில். சரிங்களா? மனிதர்கள் இல்லை என்று சொன்னால், மனிதர்கள் இந்த உலகத்தில் மனித படைப்பு என்கிற ஒரு படைப்பு இல்லைன்னு சொன்னால் உலகம் எப்படி இருக்கும்? இன்றைக்கி உலகத்தில் நம்ம கண்டு கொண்டு இருக்கக்கூடிய மாற்றங்கள், நம்மள 30, 40, 50 வயது கடந்தவங்க இருக்கோம், உட்காந்துருக்குறோம். சரிங்களா? நம்முடைய அனுபவத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி உலகம் இன்றைக்கி இருக்குது? அப்படி இருக்குது? இல்லை. நம்முடைய அனுபவத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி உலகம் இன்றைக்கி இருக்குது? 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி அன்றைக்கி உலகம் இருக்குது? இல்லை. உலகம் என்ன செஞ்சிட்ருக்கு, மாறிக்கொண்டு இருக்கிறது. இந்த மாற்றம் எதன் மூலம் நேர்ந்துடுது? அல்லாஹ்வால் தான். அல்லாஹ் யாரை படைச்சு இந்த மாற்றத்தை உண்டாக்குனா? மனிதனை. சரிங்களா? இப்போ மனிதன் உலகத்தில் இல்லை. அதனால தான் சொன்னேன், மனிதன் உலகத்தில், மனிதன் என்கிற படைப்பு உலகத்தில் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இது போன்ற மாற்றங்களை சந்திக்குமா? சந்திக்காது. மனிதன் இல்லைன்னா யார் தான் இருக்குங்க? என்ன படைப்பு இருக்கும்? விலங்குகள் இருக்கும், இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஏன்னா மனிதனுக்காக வேண்டியது அந்த படைப்பெல்லாம் எல்லாம் படைச்சிருக்கிறான், இல்லாமலும் போகலாம். அப்படி இருந்தாலுமே அவைகள் என்ன செய்யாது, இந்த உலகத்தில் ஏதாவது டெவலப்மெண்ட் உருவாக்குமா? உருவாக்காது. அப்போ யாரை கொண்டு இந்த உலகத்தில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? அந்த மனிதனை கொண்டு. தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், சாதனைகளாக இருக்கட்டும், கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே மனிதனை கொண்டு தான் நடக்கிறது. இது மனிதன் மனிதனுக்காக வேண்டி செய்யக்கூடிய காரியங்கள். அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த நல்லதையும் கெட்டதையும் இது எல்லாமே தான் என்னது, அல்லாஹ் இந்த படைப்பில் ஒளித்து வைத்திருக்கக்கூடிய ரகசியம். இந்த படைப்பில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், மறைத்து வைத்திருக்கக்கூடிய ரகசியம் என்ன? இந்த நல்லது கெட்டது எல்லாமே. அதில் அல்லாஹ்வுக்கு ஒரு நுட்பம் இருக்கிறது. அதில் அல்லாஹ்வுக்கு இருந்து கொண்டிருக்கிற அந்த ஹிக்மத்து யார் அறியலை? மலாயிக்காவும் அறியவில்லை. அதான் அல்லாஹ் என்ன செய்றான், இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான். அப்போ அந்த ஒரு நுட்பத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த படைப்பின் மூலமாக தெரியப்படுத்துகிறான். அப்போ இதெல்லாம் அவங்க அறியாமல் இருந்திருக்கிறாங்க என்பதை அல்லாஹ் என்ன செய்றான், அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அல்லாஹ் அறிவித்து தந்ததை தாண்டி எந்த அறிவும் எந்த அடியார்களுக்கும் கிடையாது என்பதை என்ன செய்றான், அல்லாஹு தஆலா இதன் மூலம் நிலைநாட்டி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, அவனுடைய படைப்பில், அல்லாஹ்வுடைய படைப்பில் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு என்ன செய்வான், அல்லாஹ் பிரத்யேகமான அறிவை, ஆற்றலை வழங்கி அவர்கள் என்ன செய்வான், சிறப்பிப்பான் என்பதை இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு இந்த கல்வியை கற்றுக் கொடுத்ததன் மூலமாக அல்லாஹ் எடுத்து காண்பிக்கிறான் என்பதாக என்ன செய்கிறாங்க, இந்த வசனத்திற்கு இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். சரிங்களா?
அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, மலாய்க்காவே அல்லாஹ் தஆலா நினைச்சான் இந்த வசனத்தில் என்ன சொல்ல வருகிறான் என்பதை பற்றி சொல்லும்போது, வானங்கள் மற்றும் பூமியின் ரகசியங்கள் அறிந்தவன் என்று வேறு யாரும் இல்லை. வேறு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, மறைவானவற்றை அறிய மாட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனா இல்லையா? அதற்கான சான்று தான் இது என்பதை போன்று அல்லாஹ் நினைச்சான் இந்த படைப்பை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, அடுத்ததாக நான் சொன்னான், அல்லாஹ் நீங்கள் மறைத்து வைக்கக்கூடியவற்றையும் அறிந்தவன், நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவற்றையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் என்ன செய்யுது, வெளிச்சமாக தெரியும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்பதாக இதில் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்துக்கு மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்லும்போது சொன்னாங்க, இப்போ மலக்குகள் ஏதாவது அல்லாஹ்விடத்தில் மறைச்சு வச்சாங்களாம். அல்லாஹ் என்ன சொன்னா, இன்னி அலமுமா துபுதூன வமா குத்தும் தத்துமூன், நீங்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் நீங்கள் மறைத்து வைத்திருக்கின்றவற்றையும் நான் அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது மறைச்சு வச்சாங்களா? மறைச்சு வைக்க மாட்டாங்களா? அப்போ அது அந்த வசனம் அல்லாஹ் யாரை குறித்து சொல்கிறான் என்பதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது, மறைத்து வைத்தது என்று அல்லாஹ் யாரை பற்றி சொல்கிறான்னு சொன்னால் இப்லீஸ். இப்லீஸ் என்ன செஞ்சான், தன்னோட உள்ளத்தில் பெருமை, மோசடி ஆகிய குணங்களை மறைச்சி வச்சான் இல்லையா? அதனால தான் அவன் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தான். எது வரைக்கும் இப்லீஸ் அல்லாஹ் வணங்கி கொண்டிருந்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிற வரைக்கும். சரிங்களா? அப்போ படைக்க போகிறேன் என்பது அவனுக்கு தெரிஞ்சாலும் அவன் என்ன செஞ்சுட்டான், அதுலேருந்து அவன் என்ன செஞ்சுருக்கிறான், அல்லாஹ்வை வணங்கி வாழ்ந்தாலும் சரி, வழிபட்டு வாழ்ந்தாலும் சரி, உள்ளத்தில் என்ன மறைச்சு வச்சிருக்கிறான், பெருமையையும் அதே போன்று மோசடியும் உள்ளத்தில் மறைத்து வைத்துக் கொண்டு தான் அவன் வாழ்ந்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும் அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்ன்றது. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்றான், இந்த வசனத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருப்பையும் அதை இப்லீஸையும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் யாரை சேர்த்து சொல்கிறான்னா மலாய்க்காவை சொல்ல மாட்டான். ஏன்னா மலக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படிப்பட்ட படைப்பு, மாறு செய்ய வேண்டும் என்கிற இயல்புடையவர்கள் அல்ல. அல்லாஹ் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டாங்கன்னு சொன்னால் மலக்குகள் என்ன செய்வாங்க, அதுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டுருவாங்க. முற்றிலுமே அதற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க தான் யார், மலக்கு. மலக்கு என்கிற படைப்படத்தில் என்ன கிடையாது, மாறு செய்தல் என்கிற பண்பு இல்லை. மலக்கை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னன்னு சொன்னால், அவர்களுக்கு என்ன செய்ய தெரியாது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய தெரியாது, அதாவது பாவம் செய்ய தெரியாது. பாவம் என்பதை அறியாத படைப்பு யாருன்னா மலக்குகள் மட்டும். வேறு எல்லா படைப்புகளுக்கும் என்னது, பாவம் நன்மையும் எல்லாமே தெரியும். தெரிஞ்சுதான் என்ன செய்வாங்க, சிலர் பாவத்தை தேர்ந்தெடுப்பார்கள், சிலர் நன்மையை தேர்ந்தெடுப்பார்கள், சிலர் என்ன செய்வாங்க, பாவத்தையும் நன்மையும் மாறி மாறி தேர்ந்தெடுப்பார்கள். மலாய்க்காவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரே ஒரு இயல்பு மட்டும்தான் இருக்குது, நன்மையை மட்டுமே தேர்ந்தெடுக்கு. அதாவது அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை செய்யணும். அதுலேயும் பாவமாக புண்ணியமானதான் தெரியாது அவங்களுக்கு. சரிங்களா? உயிர் வாங்கு என்று சொன்னால் உயிர் எடுத்துருவாங்க, நரகத்தில் போடுன்னு சொன்னால் நரகத்தில் போட்டுருவாங்க, சொர்க்கத்தில் போடுன்னு சொன்னால் சொர்க்கத்தில் போட்டுருவாங்க. சரிங்களா? பிரார்த்தனை செய்யுன்னு சொன்னால் அதை செய்வாங்க. அவங்களுக்கு அந்த இயல்பு என்ன, அவங்களுடைய ஃபித்ரத் என்ன, அவங்களுக்கு என்ன அல்லாஹ் தஆலா பணிகளை, அது ப்ரோக்ராம் மாதிரி கம்ப்யூட்டரில் என்ன செய்கிறோம், நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சா இந்த ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி தானே ரிசல்ட் வரும். அதே மாதிரி தான் அவங்கள்ட்ட அல்லாஹ் என்ன பணியை கொடுத்தாலும் அது மட்டும் தான் செய்வாங்க. வேறு எதையும் என்ன செய்ய மாட்டாங்க, மாற்றம் செய்ய மாட்டாங்க. இப்போ அப்படி உள்ளவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்விற்கு எதிராக தங்களுடைய உள்ளத்தில் ஒன்றை மறைத்து வைக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுக்கு எதிராக உள்ளத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்றை மறைத்து வைக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு மாற்றமான விஷயத்தை வெளிப்படுத்தவும் மாட்டாங்க. அப்போ இந்த இயல்பு யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் மனிதன்கிட்ட இருக்குது, ஜின்களிடத்தில் இருக்குது. இந்த ரெண்டு படைப்புகள்கிட்ட இந்த எண்ணங்கள் இருக்கும். சரிங்களா? அப்போ அதனால தான் அல்லாஹ் என்ன செய்றான், இந்த இடத்துல அல்லாஹ் நீங்கள் மறைத்து வைப்பதையும் அல்லாஹ் அறியக்கூடியவன், வெளிப்படுத்தக்கூடியவற்றையும் அல்லாஹ் அறியக்கூடியவன் என்று அல்லாஹ் யாரை குறித்து சொல்லுகிறான்னு சொன்னால் இப்லீஸை குறித்து சொல்லுகிறான் என்பதாக என்ன செய்றாங்க இப்னு அப்பாஸ் அவர் விளக்கம் சொல்கிறாங்க. இதற்கு இமாம் ஷன்கித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, இப்லீஸ் தனக்குள் மறைத்து வைத்திருந்த பெருமை, இதன் அடிப்படையில் தான் வேறு அல்லாஹ்வின் குற்று அதை தெளிவுபடுத்துகிறது. இப்லீஸை தவிர அவன் மறுத்தான், பெருமை அடித்தான். அபா வஸ்தக்பர வக்கான மினல் காஃபிரின். அல்லாஹ் யாரை குறித்து சொல்கிறான் அந்த வசனம், இப்லீஸை குறித்து தான் சொல்கிறான். அபா மறுத்தான், வஸ்தக்பர பெருமை அடித்தான். அப்போ அவன் என்ன செஞ்சான், அவன் தான் மறுத்து பெருமை அடித்தான். அப்போ இந்த பண்பு யாருடையது, இப்லீஸுடையது. எனவே அந்த வசனமும் இதற்கு சான்று, இப்னு அப்பாஸ் அவருடைய விளக்கமும் அதற்கு சான்று. நல்ல அறிஞர்கள், முஃபஸ்ஸிர்களில் நல்ல அறிஞர்களும் என்ன செஞ்சாங்க, அதற்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க, அது யார் என்று விளக்கம் கொடுத்தாங்க, இப்லீஸ் என்று தான் விளக்கம் கொடுத்தாங்க. யார் என்ன செய்யலது, மலாய்க்கா என்று சொல்லலை. ஏன்னா மலாய்க்காக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க.
அப்போ ஏன் உரையாடல் அப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னால், உரையாடல் அல்லாஹ் யார்கிட்ட, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பது முதற்கொண்டு அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுகிற வரைக்கும் அல்லாஹ் யாரிடத்துல பேசி கொண்டிருக்கிறான்? யார்கிட்டலாம் பேசிட்டு இருக்கிறான்? ஒன்று மலக்கு, இன்னொன்று மனிதன், இன்னொன்று இபிலிஸ், அதாவது ஜின். இந்த 3 இனத்தையும் சேர்ந்து நல்லா பேசிட்டு இருக்கிறான். என்ன உரையாடல் முழுக்க என்ன செய்யும்? புளூரலாக பன்மையான அந்த தொழிலில் தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் அப்படின்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் என்ன செய்வான்? நீங்கள் வெளியேறுங்கள், நீங்கள் நுழையுங்கள், நீங்கள் இதை செய்யாதீங்க, இப்படி என்ன செய்வான் அல்லாஹ்? எல்லாத்தையும் அவங்கள்ட்ட 3 தரப்பினத்திலும் பேசுகிறது மாதிரி தான் பேசுவான். அப்போ அந்த இடத்துல இந்த வசனத்தில் என்ன தான் பொருள்? அது இந்த வசனத்தில் நேரடியாகவே யாரைத்தான் குறிக்கும்? அல்லாஹ் மலாய்க்காவிடம் சொன்னால் அதை தாண்டி அந்த கருத்து யாருக்கு இருக்குது? இப்லீஸுக்கும் அது அடங்கும். அப்போ அந்த உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய வேலையை செய்தது யார் என்று சொன்னால் அது யார் தான்? இப்லீஸ் தான் என்பதை நம்ம திட்டவட்டமாக அறிந்து கொள்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக இந்த வசனத்தில் கிடைக்கக்கூடிய சில ஃபவாயிதுகள், பலன்கள் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது அல்லாஹ் தஆலா அந்த பொருட்களின் பெயர்களை சொல்லித்தார்கள் என்று முதல்ல அல்லாஹ் இருக்கிறான். வானவரிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மலாய்க்காவிடம் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதன் அடிப்படையில் ஒருவர் ஒரு விஷயத்தில் நுணுக்கமாக செய்வார், தேர்ச்சி உடையவர் என்று ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுகிறார் என்று சொன்னால் அதில் அவருடைய அறிவை என்ன செய்யலாம்? சோதித்து பார்க்கலாம். அப்படியா, இப்படிலாம் அதை செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? அந்த சவாலை அவங்களுக்கு கொடுக்கலாம் என்பதற்கு இது வசனம் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அந்த சவாலை விடுக்கும்போது அந்த சவால் என்ன செய்யலாம்? கடினமாக கூட சொல்லலாம். சவால் விடுக்கிறது ஒன்று இருக்குது, இந்த சவால் என்ன செய்யலாம்? கடினமான வார்த்தையை கொண்டும் சொல்லலாம் என்பதற்கும் இந்த வசனம் சான்றாக இருக்குது. என்ன சொன்னால் அல்லாஹ் சொன்னால், அம்பி ஊனி பி அஸ்மாஇ ஹாவுலை இன் குத்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், உண்மை சொல்லக்கூடியவனாக இருந்தால் நீ செஞ்சு காட்டு பார்ப்போம். சவால் விடுக்கிறது ஒன்று, இதோடைய பெயர்களை சொல்லுங்கள், இதோடைய தன்மைகளை விவரியுங்கள், இதை பற்றி சொல்லி காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது? கேள்வி எழுப்புறது ஒன்று. அந்த கேள்வி அல்லாஹ் என்ன செய்கிறான்? எப்படி கேட்குறான்? எந்த தொனியில் கேட்குறான்? சவால் விடுத்து அதை கடினமான முறையில் அல்லாஹ் கேட்குறான். அப்படி கேட்பதற்கும் இது ஆதாரமாக அமைந்திருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்ததாக ஒரு விஷயம் எதிராளிக்கு செய்ய முடியாது என்று சொன்னால் அதை என்ன செய்யறது? அவங்களுடைய தலையில் உரைக்கிறது மாதிரி குட்டி சொல்லி என்ன செய்யலாம்? அதை நிரூபிக்கிறதுக்கும் இந்த வசனத்தில் ஆதாரம் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன சொன்னால், அலம் அகுல்லக்கும் இன்னி அலமு கைபஸ் சமாவாத்தி வல்லர்ந்து, வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற மறைவானவற்றை நான் அறிந்தவன் என்று நான் உங்களுக்கு சொல்லலையா அப்படின்னு அல்லாஹ் என்ன சொன்னான்? அவங்களுக்கு எதிராளிக்கு உரைக்கிற மாதிரி எல்லாம் கேட்குறான். இப்போ அதுபோன்று என்ன செய்யலாம்? கேள்வி எழுப்பலாம் என்பதற்கு இந்த வசனம் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக 4வது, அல்லாஹ்வுடைய இல்ம் என்பது பரிபூர்ணமானது, முழுமை பெற்றது. சரிங்களா? அதில் வெளிப்படையானவற்றையும் மறைவானவற்றையும், வெளிப்படையானவற்றை பற்றி அறிவும் யாருக்கு இருக்குது? அல்லாஹ்வுக்கு இருக்குது. மறைவானவற்றை பற்றி அறிவும் அல்லாஹ்வுக்கு இருக்குது. சரிங்களா? அதில் எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரே மாதிரி தான் அறிந்திருக்கிறான். வெளிப்படையானது எப்படி அறிந்திருக்கிறானோ அதே மாதிரி தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? மறைவானவை பற்றி அறிந்திருக்கிறான். இப்போ நமக்கு வெளிப்படையானதை பற்றிய அறிவும் முழுமையானதல்ல, மறைவானதை பற்றிய அறிவும் முழுமையல்ல. ஒரு சில மறைவான விஷயங்களை பற்றி அறிவே இல்லை என்று சொல்லலாம். சரிங்களா? மனிதனுடைய தன்மை அல்லது மற்ற படைப்புடைய தன்மையை நம்ம சொல்லும்போது என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, நமக்கு வெளிப்படையான பொருளை பற்றிய அறிவு எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் ஓரளவு. சரிங்களா? இப்போ வெளிப்படையான நம்ம எல்லாருமே வெளிப்படையானவங்க தான். வெளிப்படையானவங்கன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய கண்களுக்கு புலனாகக்கூடிய ஒரு படைப்புகள். இப்போ நம்ம பற்றி நம்மளுக்கு எவ்வளோ தெரியும் அப்படின்னு கேட்டால் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் தெரியும். தந்தையை பற்றி மகனுக்கு, அல்லது தாயை பற்றி மகளுக்கு, கணவனை பற்றி மனைவிக்கு, மனைவியை பற்றி கணவனுக்கு எவ்வளோ தெரியும் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? முழுசாக தெரியுமா? ஆனால் வாதத்துக்கு வேண்டி சொல்லலாம், உங்களை பற்றி எனக்கு முழுசாக தெரியும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்லாம் கேட்கலாம். ஆனால் தெரியுமா? தெரியாது. நம்ம தெரிந்த விஷயங்கள் பாதி, தெரியாத விஷயங்கள் பலதும். அப்போ வெளிப்படையாக இருக்கக்கூடிய படைப்பை பற்றி நமக்கு என்ன தான் தெரியும்? ஓரளவுக்கு தான் தெரியும். மறைவான விஷயங்களை பற்றிய அறிவு நம்மக்கிட்ட அறவே இல்லை. சிலதில் ஒரு சில அறிவுகள், அதாவது அல்லாஹ் அறிவித்து தந்த அறிவு மட்டும் நமக்கு இருக்கும். சரிங்களா? ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அல்லாஹ் எப்படின்னு சொன்னால்,
மறைவானவற்றையும் அல்லாஹ் ஒரே போன்று அறிகிறான், வெளிப்படையானதை பற்றியும் அல்லாஹ் ஒரே போன்று அறிகிறான் என்பதை அல்லாஹ்வுடைய ஆற்றல் நமக்கு புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக என்ன செய்யலாம், அல்லாஹ் படைப்புகளுடைய உள்ளங்களில் மறைத்திருக்கக்கூடிய விஷயங்கள், அவைகள் அது மறைத்து ஒளித்து வைத்தாலும் சரி வெளிப்படுத்தினாலும் சரி, அதையும் அல்லாஹ் என்ன செய்யறான், அறிந்தவனாக இருக்கிறான். அப்போ இந்த அறிவு ஒரு மனிதனுக்கு கிடைச்சணும், அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை ஊட்ட வேண்டும். அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் நான் என்ன யோசிக்கிறேன், என்னுடைய எண்ண ஓட்டங்கள் என்ன என்பதை அறிந்தவன் அப்படின்னு சொன்னால், அப்போ நாம் வெளிப்படையில் ஒருவர்கிட்ட பேசுகிறோம், என்ன ஓட்டங்கள் யாருக்கு தெரியாது, நான் யார்கிட்ட பேசுகிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்களா, வீட்டுக்குள்ளே விருந்தாளி வந்துட்டாங்க, வரும்போது வாங்க வாங்க அப்படின்றது வாயால் கூப்பிட்றது, உள்ளுக்குள்ளே ஏன் தொலைஞ்சாங்கன்னு தெரியல அப்படின்றது இல்லையா? இது உள்ளத்தில் வச்சிருக்கிறது நயவஞ்சகத்தனம். இப்போ அது போன்று நம்ம என்ன செய்யணும், நம்மளால் பாவலா பண்ண முடியும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், எங்கே பார்க்குறான், அந்த உள்ளத்தை அறிந்தவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் உள்ளத்தை அறிகிறான், உள்ளத்துடைய எண்ணங்களை அறிகிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் என்ன செய்வான், அல்லாஹ்வுக்கு அஞ்சு தான் நம்ம இருக்கணும். அப்போ அதனால் என்ன செய்யக்கூடாது, நாம் நம்முடைய அகத்தோற்றத்தையும் புறத்தோற்றத்தையும் ஒரே மாதிரி அமைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைப்போம். அந்த அச்சம் நமக்கு என்ன செய்யும், அப்படிப்பட்ட ஒரு பண்பை தர வேண்டும். சரிங்களா? அப்படி ஒரு பண்பை நமக்கு நம்முடைய அல்லாஹ்வை பற்றிய அச்சம், அல்லாஹ்வுடைய ஆற்றல் வல்லமை பற்றிய புரிதல் நமக்கு தரணும். அப்படி தரலை அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யல, உண்மையில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கலை என்று அர்த்தம். அல்லாஹ் என்னுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவன், என்னுடைய வெளித்தோற்றத்தை அறிவது போன்று அவன் அகத்தோற்றத்தையும் அறிந்திருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு முன்னால் என்ன செய்யல, எந்த ஒன்றும் மறைந்ததல்ல என்பதனால் நாம் என்ன செய்யணும், எப்போதுமே அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் என்ன செய்யணும், நேர்மையானவர்களா நீதமானவர்களா இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ இதெல்லாம் தான் என்னது, இந்த வசனத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற படிப்பினைகள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக 34வது வசனம், இதனுடைய தொடர்ச்சி. அல்லாஹ் தஆலா சொல்றான், வைது குல்லாலின் மலாயிக்கத்து இஸ்ஜுது லி ஆதம, ஆதமுக்கு நாம் மலாயிக்காவிற்கு நாம் சொன்னோம், ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள். மலாயிக்காவிடத்தில் நாம் சொன்னோம், என்ன சொன்னோம், நீங்கள் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள். ஃபஸஜது இல்லா இப்லீஸ், அவர்கள் அனைவரும் சஜிதா செய்தார்கள். அதாவது மலாயிக்கா அனைவரும் சஜிதா செய்தார்கள், இல்லா இப்லீஸை தவிர. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த உரையாடல் முழுக்க அல்லாஹ் யார்கிட்ட பேசிட்டு வரா, மனிதன், இப்லீஸ், மலாயிக்கா, 3 பேர்கிட்ட தான். அப்போ அதனால தான் என்ன செய்யறா, இங்கே அல்லாஹ் என்ன சொல்றா, வைது குல்லாலின் மலாயிக்கத்து இஸ்ஜுது லி ஆதம, மலாயிக்காவிடம் நாம் சொன்னோம் என்னென்னு, நீங்கள் ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்கள். அப்போ அந்த கட்டளையில் யார் அடக்கம், இப்லீஸும் அடக்கம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடங்குவாரா, அடங்க மாட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருந்தாலுமே அந்த கட்டளை யாருக்கு பொருந்தாது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பொருந்தாது. கட்டளை இடப்பட்டது யாருக்கு, ஒன்று மலாயிக்காவிற்கு, இன்னொன்று இப்லீஸ். சரிங்களா? இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் வெளிப்படையாக சொல்லுவான், மா மனக அன் தஸ்ஜுத இது அமர்த்துக்க, இப்லீஸே நான் சுஜூது செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்ட போது சுஜூது செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் இஸ்லாம் நேரடியாகவே யார்கிட்ட கேட்பான், இப்லீஸ் இடத்துல கேட்பான். அப்போ அதுவே நமக்கு என்னது, அல்லாஹ் அந்த கட்டளை இப்லீஸுக்கும் தந்தான் என்பதற்கான சான்று, இந்த வசனமும் அதற்கான சான்று. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொன்னா, இப்லீஸை தவிர என்று சொன்னான், இப்லீஸ் சுஜூது செய்யலை அப்படின்றத அல்லாஹ் சொன்னான். அப்புறம் என்ன சொன்னா, அபா வஸ்தக்பர வக்கான மினல் காஃபிரீன், அவன் என்ன செஞ்சான், அபா நிராகரித்தான், வஸ்தக்பர பெருமை அடித்தான், வக்கான மினல் காஃபிரீன் காஃபிர்களில் ஒருவனாக மாறிவிட்டான். காஃபிராகிறது என்ன அர்த்தம், காஃபிர் என்றால் என்ன அர்த்தம், நிராகரித்தவன், இறை மறுப்பாளன் சொல்லக்கூடாது, நிராகரித்தவன். சரிங்களா? எதை நிராகரிக்கிறது, அல்லாஹ் இல்லை என்று நிராகரித்தாலும் குஃப்ர், அல்லாஹ் இல்லை என்று நிராகரித்தாலும் குஃப்ர். மறுமை இல்லை, குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை, அல்லது ஏனைய தூதர்கள் நபிமார்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை, மறுமை என்று ஒன்று இல்லை, சொர்க்க நரகம் இல்லை என்று எதை மறுத்தாலும் அது குஃப்ர். இப்போ இப்லீஸ் இங்கே என்ன மறுத்தான், சொர்க்கத்தை மறுத்தானா, இல்லை. தூதர்களை மறுத்தானா, தூதர்களை மறுக்கலை, தூதரத்தை மறுத்தான். சரிங்களா? அவன் அவருக்கு சுஜூத் செய்ய மறுத்தான். அப்போ இங்கே நேரடியாக சொல்லப்போனால் அவன் இந்த
நம்பிக்கை சார்ந்த ஏதாவது ஒன்றை மறுத்தவன் தான் காஃபிர். நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் நமக்கு எதை கட்டளையிட்டார்களோ அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை நம்ப மறுத்தால் தான் யார்? காஃபிர். ஆனால் இப்லீஸ் என்ன செஞ்சானா, அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுத்தார். அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுத்தார். அல்லாஹ்வுடைய கட்டளை மறுத்தாலும் காஃபிர் தான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒருவன் தொழுகை விட்டு விட்டால் அவன் யார்? காஃபிர். தொழுகை விட்டால், தொழாமல் இருந்தான், ஏன் காஃபிர் ஆகிறான்? அது அல்லாஹ்வுடைய கட்டளை. தொழ வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, முஸ்லிமையும் காஃபிரையும் வேறுபடுத்துகிற விஷயம் என்று அதை சொன்னாங்க. அப்போ அதை விடுறதுனால காஃபிர் ஆகலாம். சரி, தொழுகை அல்லாத மற்ற இபாதத்துகள், நோன்பு, ஜக்காத், ஹஜ், இதே ஒருவன் நிறைவேற்றல, விட்டுட்டான், காஃபிர் ஆகிடுவனா? ஆக மாட்டான். அதே நேரத்தில் அதை நிராகரிச்சுட்டான். எப்படி? நோன்பு வைக்க தேவையில்லை, ஜக்காத் கொடுக்க வேண்டாம், ஹஜ் செய்ய வேண்டாம் என்று ஒருத்தன் அதை நிராகரிக்கிறான் அப்படின்னா அவன் யார்? காஃபிர். ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளை நிராகரித்தாலும் குஃப்ர் தான். அப்போ இப்லீஸ் இங்கே என்ன செஞ்சான் அப்படின்னா அல்லாஹ்வுடைய கட்டளையைத்தான் நிராகரித்தான். அல்லாஹ்வுடைய கட்டளையைத்தான் அவன் நிராகரித்தான். இப்போ அல்லாஹ் என்ன சொன்னால், அதன் காரணமாக அவன் யாராயிட்டான்? காஃபிர்களில் ஒருவனாக மாறிவிட்டான். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது முதலாவது அல்லாஹ் என்ன செஞ்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஜூது செய்யுமாறு யாரு கட்டளையிட்டான்? மலாயிக்காவுக்கும் ஜின் ஷைத்தானுக்கும், அதாவது இப்லீஸுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான். சுஜூத் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சஜதா சுஜூத் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் தன்னுடைய 7 உறுப்புகள் தரையில் படும்படியாக முகங்குப்புற விடுவதற்கு பேர் தான் சுஜூத் என்று அரபு மொழியில் பொருள். சரிங்களா? அதாவது நேரடியாக பணிவது என்று இருந்தாலும் இஸ்லாமிய மரபில் இதுதான் நம்ம நினைக்கிறோம் சுஜூத் அப்படின்றது அர்த்தம். இப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலாய்க்கா எப்படி சுஜூத் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அதில் அறிஞர்களுக்கு பதிலாக பல கருத்துக்கள் இருக்குது. சில பேர் என்ன செஞ்சாங்க, பணிதார்கள், பணிவை வெளிப்படுத்தினாங்க அப்படின்ற அர்த்தத்தில் தான் என்ன செய்யணும் அல்லாஹ் சுஜூதுன்னு சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னாங்க. வேறு சிலர் என்ன சொல்லுவாங்க, நாம் எப்படி சஜிதா செய்கிறோமோ அதே போல் சஜிதா செய்ததை அது குறிக்கும் என்று சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு கிபிலா, இப்போ நமக்கு கிபிலாவாக காபா இருக்கிறது மாதிரி அவரை என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க தங்களுடைய கிபிலாவை ஆக்கி அதற்கு முன்னால் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, சுஜூது செய்தார்கள் என்பதுதான் இதனுடைய பொருள் என்று சொல்கிறாங்க. இபாதத் அடிப்படையில் அவங்க சுஜூத் செய்யலை அப்படின்றதுல அறிஞர்களுக்கு பதில் கருத்து வேறுபாடு இல்லை. அப்போ இதில் இன்னொரு கருத்து என்ன சொன்னால், மனிதனுக்கு சஜிதா செய்வதும் அதே போன்று படைப்புகளுக்கு சஜிதா செய்வதும் அது கூடுமா என்று கேட்டால், நம்முடைய முன் சென்ற சமுதாயத்தில் அப்படி ஒரு நடைமுறை இருந்தது. மனிதர்களுக்கு என்ன செய்வாங்க, சுஜூத் செய்வார்கள். அது இபாதத் என்கிற அடிப்படையில் அல்ல, மரியாதை செலுத்தும் வண்ணமாக, அவளை கண்ணியப்படுத்தும் விதமாக, மரியாதை செலுத்தும் விதமாக அப்படி செய்யக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. எனவே தான் அல்லாஹ் என்ன செய்றான், சூரத்து யூசுஃபில் அவங்க ரஃபா அபவைஹி இலல் அர்ஷ், அவருடைய பெற்றோர்கள் இருவரை என்ன செஞ்சான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிம்மாசனத்தின் பக்கம் உயர்த்தி அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, சஜிதா செய்தார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். சூரத்து யூசுஃபில் 100வது வசனம், 12வது அத்தியாயத்துடைய 100வது வசனம். இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாயையும் தந்தையும் என்ன செஞ்சாங்க, சிம்மாசனத்தில் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சதோடு அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவருக்கு தன்னுடைய பிள்ளைகள், அதாவது அவர் கண்ட கனவு இருக்கு இல்லையா, இன்னி ரஐது அஹத அஷ்ர கௌகபன் வஷம்ஸ வல் கமரு லிஸ்ஸாஜிதீன், 11 நட்சத்திரங்களும் 12 சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்வதாக கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த கனவுக்கான விளக்கமாக நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ இதில் அவங்க என்ன செஞ்சாங்க, சஜிதா செஞ்சாங்க அப்படின்றது நேரடியாகவே சஜிதா என்பதை என்ன செய்கிறாங்க அப்படின்றத பொருளும் என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. அப்போ அதே அடிப்படையில் மரியாதை செலுத்தும் வண்ணமாக, வாழ்த்து தெரிவிக்கும் வண்ணமாகத்தான் மலாய்க்கா என்ன செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு இபாதத் அடிப்படையில் சுஜூது செய்யவில்லை என்று என்ன செய்கிறாங்க, இதற்கு முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்கிறாங்க. இமாம் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் குன்து ஆமுரு அஹதன் அன் யஸ்ஜுத லிஅஹதின், ஒருவருக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று நான் கட்டளை இடுவதாக இருந்திருந்தால் ல அமர்த்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஸௌஜிஹா, ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவனுக்கு சுஜூது செய்யுமாறு கட்டளை இட்டிருப்பேன். கட்டளை இடலை, சரிங்களா? கட்டளை இடலைன்றது என்ன அர்த்தம், கட்டளை இட்டால் கட்டுப்பட மாட்டாங்க இல்லையா, அதனால யாருக்குமோ
சுஜூதா இந்த முகரக்கட்டுக்கு சுஜூது இருக்கேடா அப்படின்னு கேட்டுருவாங்களோ அப்படின்றதுனால ரசூலா என்ன செஞ்சாங்க அன்னைக்கு அதை சொல்லாமல் விட்டுட்டாங்களோன்னு தெரியல. ரசூலா என்ன செய்கிறாங்க அதை சொல்லலை. ஆனால் அவங்களுக்குள்ள உரிமை, அவங்களுக்குள்ள 2 பேருக்குமான அந்த உறவு என்னது அந்த அளவிற்கு மதிப்பு மிக்கது என்பதை என்ன செய்கிறாங்க இந்த செய்தியின் மூலமாக அல்லாஹ் வித்தரோடு சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த வழக்கம் என்னது ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது என்பதை என்ன சொல்ல நம்ம அறிகிறோம். அப்போ அந்த அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்கள கண்ணியப்படுத்தும் விதமாகத்தான் மலாயிக்கா என்ன செஞ்சுருக்கிறாங்க, சுஜூது செஞ்சுருக்கிறாங்க என்பதை தாண்டி யாரையும் அல்லாஹ்விற்கு இணையாக வணங்குகின்ற அடிப்படையில் அல்ல என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும். இன்னொரு விஷயம் நமக்கு புரியணும், ஒரு விஷயம் வணக்கமாக ஆகுது அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் வணக்கமாகும். சரிங்களா? அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம்தான் வணக்கம் இல்லையா? வணக்கங்கள் யாருக்கு அப்படி செய்யணும்? அல்லாஹ்வுக்கு அப்படி. இப்போ அல்லாஹ்வுக்கு அப்படி செய்யக்கூடிய அந்த வணக்கங்களை அல்லாஹ் கட்டளையிட்டதின் அடிப்படையில் செய்தால் அந்த வணக்கம் யாருக்கு தான்? அல்லாஹ்வுக்கு தான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹ் யாரு கட்டளையிட்டா? மலாயிக்காவிடத்தில் செஞ்சு கட்டளையிட்டார். அந்த மலாயிக்கா அதை செஞ்சாங்கன்னா, சுஜூது செஞ்சாங்கன்னா, ஆதமுக்கு சுஜூது செஞ்சாங்கன்னா அந்த சஜிதா யாருக்குரியதாக இருக்கும்? அல்லாஹ்வுக்குரியதாக தான் இருக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளையை தான் அவங்க நிறைவேற்றாங்க. அதனால் அங்கே என்ன செய்யாது, இணை வைப்போ அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய நிலையோ வராது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்ததாக நம்ம நினைச்சோம் இப்லீஸ். நல்லா என்ன சொன்னால் ஆதம் மலாயிக்கா சஜிதா செஞ்சாங்க, இப்லீஸை தவறுன்னு சொன்னான். இப்லீஸ்னா யார் அப்படின்னு சொன்னால், இப்லீஸ் என்று சொன்னால் இபிலாஸ் என்கிற சொல்லிருந்து இருந்துள்ளது. இதனுடைய பொருள் என்ன சொன்னால் நன்மையில் நிராசை அடைதல் என்பது. இப்லீஸ் என்பதற்கான அர்த்தம் என்ன? நன்மையில் நிராசை அடைதல் அப்படின்ற அர்த்தம். அதே மாதிரி கவலை கொள்ளுதல் என்பதுதான் இந்த வார்த்தைக்கான பொருள். அப்போ இந்த வார்த்தையிலிருந்து என்னது இப்லீஸ் என்கிற சொல் வந்தது. சரிங்களா? இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இப்லீஸ் அல்லாஹ் அவனை என்ன செஞ்சான், நன்மையிலிருந்து நிராசையடை வைத்தான். எனவே அவனை அவனது பாவத்திற்கான தண்டனையாக விரட்டப்பட்ட ஷைத்தானா ஆக்கினான் என்று இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இப்னு அப்பாஸ் அவருடைய கூற்றாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அடுத்ததாக சில முஃபஸ்ஸிர்கள், சில விரிவுரையாளர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, இப்லீஸும் யார் தான்? மலக்குடைய கூட்டத்தை சார்ந்தவன் தான், மலக்குக்கு தலைவனாக இருந்தவன் அப்படின்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சில கதைகள்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த கூற்றுகள் எதுவும் இல்லை, ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ளதல்ல. ஏன்னா மலாய்க்கா என்பது வேறு படைப்பு, இப்லீஸ் என்பவன் வேறு படைப்பு. அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கிறான். அதை நமக்கு தெளிவாகவே சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயத்துடைய 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வைதுக்குல்லா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லிஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று நாம் கட்டளையிட்ட போது மலாயிக்காக்கள் சஜ்தா செய்தார்கள், இப்லீஸை தவிர. கான மினல் ஜின்னி, அவன் யாராக இருந்தான்? ஜின் இனத்தை சார்ந்தவனாக இருந்தான். யாரு? இப்லீஸ். இப்லீஸ் என்ன செய்யல? மலாயிக்காவுடைய கூட்டத்தை சார்ந்தவனாக இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, மலாயிக்கா எதிலிருந்து படைக்கப்பட்டாங்க? மலக்கு எதிலிருந்து படைக்கப்பட்டாங்க? யாருக்கும் தெரியலையா? மலக்கு எதிலிருந்து படைக்கப்பட்டாங்க? ஒளியில். மாஷா அல்லாஹ். நூர் குலிக்கத்தில் மலாயிக்கத்து மின் நூர். மலாயிக்கா ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். மனிதர்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டாங்க? மண்ணிலிருந்து படைக்கப்பட்டாங்க. ஜின்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டாங்க? குலிக்கத்தில் ஜான் மின் மஆரிஜி மின் நார். நெருப்பின் ஜுவாலையிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். வஹுலிக்கத் ஆதம் மிம்மா உசிஃபலக்கு. உங்களுக்கு வர்ணிக்கப்பட்டது ஆதம் படைக்கப்பட்டார், அதாவது மண்ணிலிருந்து படைக்கப்பட்டாங்க. அப்போ மூணு ரா மெட்டீரியல்லேருந்து வந்தவங்க. மனிதனுடைய ரா மெட்டீரியல் ஒன்று, ஜின்னுடைய ரா மெட்டீரியல் ஒன்று, மலாய்க்கோடைய ரா மெட்டீரியல் உயரம். அப்போ ஒரு காலம் என்ன செய்ய மாட்டாங்க, இப்லீஸ் மலக்கா இருக்க மாட்டான். அதனால தான் என்ன செஞ்சால், கான மினல் ஜின்னி. அவன் யார்? ஜின் இனத்தை சார்ந்தவன். இப்போ ஜின் என்பது அந்த இனம் இல்லை, ஜின் என்பது அந்த இனம். இப்லீஸ் என்பவன் இந்த நபர், இந்த கேரக்டர். சரிங்களா? அவங்க படைக்கப்பட்ட ரா மெட்டீரியல் என்ன? நெருப்புடைய ஜுவாலை. அப்போ இப்லீஸ் என்பவன் மலக்காகவோ மலக்குடைய கூட்டத்தில் இருந்தவனாகவோ இருக்கவே இல்லை என்பதை என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ளணும். ஃபஸக அன் அம்ரி ரப்பிஹி, அவன் ரப்புடைய கட்டளையை மீறினான். அஃபதத்தஹிதுனு வ துர்ரியத்து அவுலியா மின் தூனி, என்னை விடுத்து அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் நீங்கள்
உங்களுடைய பாதுகாவலர்கள் ஆக்கிக் கொள்வீர்களா? வஹும் லக்கும் அதுவுன், அவர்கள் உங்களுடைய எதிரிகள். யாரு? ஜின்னும் ஜின்னு இனத்தை சார்ந்தவர்கள். யாரு? நம்முடைய, அதாவது இபிலிஸும் இபிலிஸாவுடைய சந்ததிகளும் நமக்கு எதிரிகள். பிஸ்ஸலில் ஸாலிமீன அதுவா வஹும் லக்கும் அதுவும் பிஸ்ஸலில் ஸாலிமீன பத்லா. அநியாயக்காரர்கள் என்ன செய்றாங்க? தங்களுக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்கிற குற்ற நண்பர்கள் மிக கெட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இபிலிஸ் என்பவன் யாரு? ஜின் மலாய்க்காவை சார்ந்தவன் அல்ல, ஜின். இமாம் அஸ்ஸல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அவன் ஒருபோது என்ன சில ஜின் மலாய்க்காவை சார்ந்தவனாக இருக்கல, அவன் ஜின்னினம், அவன் ஜின்களுக்கான மூலம். இமாம் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி மனித குலத்துடைய தந்தையோ, மனித குலத்துடைய ஆதி தந்தை யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஜின் இனத்திற்கான ஆதி தந்தை தான் யாரு? இப்லிஸ். அப்போ ஜின்கள், மற்ற ஜின்கள் எல்லாம் யாரு? மற்ற ஜின்கள் எல்லாம் யாரு? இப்லிஸுடைய சந்ததிகள். சரி, இப்லிஸுடைய சந்ததிகளாக இருக்கிற ஜின்களில் நல்லவங்க இருக்காங்களா? நல்லவங்க இருக்காங்களா இல்லையா? இப்லிஸுடைய சந்ததியாக இருக்கக்கூடிய ஜின்களில், ஜின் இனத்தில் நல்லவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இல்லையா? நல்ல ஜின்கள் இருக்கிறாங்களே, முழுமையான ஜின் இருக்காங்களே, அப்போ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? நபி, அவர் நல்லவர் தானே. அந்த நல்லவருக்கு பிறந்த பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? சிலது தருதலைங்களா இருக்கு இல்லையா? அதே மாதிரி அந்த தருதலைக்கு பிறந்த பிள்ளைங்க சிலர் நல்லவங்களாக இருக்கிறாங்க. சரிங்களா? இது அல்லாஹ்வுடைய ஒரு நீதி. ஏன்னா அல்லாஹ் என்ன, ஒருவருடைய குற்றத்தை பாவத்தை இன்னொருத்தர் மேலே அல்லாஹ் சுமத்தமான். அந்த அடிப்படையில் என்ன, அல்லாஹ் நீதிமான். அல்லாஹ்வுடைய நீதத்திற்கு ஒரு பெரிய சான்று இது இல்லையா? இப்லீஸுடைய பிள்ளைகளில் யார் இருக்கிறாங்க? நல்லவங்க இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளில் யார் இருக்கிறாங்க? கெட்டவங்க இருக்கிறாங்க. இப்படி அப்படியே ஆப்போசிட்டாக அல்லாஹ் இருக்கிறான் வச்சிருக்கிறான் அப்படின்றத நம்ம புரியணும். அப்போ இது இப்லீஸ் அந்த ஜின் இனத்துடைய தந்தை அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அப்போ அவன் என்ன செஞ்சான்? அந்த கட்டளைக்கு மாறு செஞ்சு கட்டுப்படாமல் இருந்தான். இப்போ இது அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? பெருமை அடிக்கக்கூடிய எல்லா படைப்புக்குமான ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். நம்ம தபீர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இப்லீஸுடைய அந்த பெருமை அல்லாஹ் எதற்கு இங்கே பறைசாற்றுறான்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து பெருமை அடிக்கக்கூடிய எல்லா படைப்பிற்குமான அல்லாஹ்வுடைய சமிட்டி அடியுது. நீ பெருமை அடித்த நீ யார் தான்? காஃபிர் தான், இப்லீஸை சார்ந்தவன் தான் என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டிட்டு, பெருமை அடிக்கக்கூடிய அந்த இப்லீஸ், அந்த பெருமை குணம் கொண்டவன் எங்கே போக மாட்டான்? சொர்க்கத்துக்கு போக மாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பான். பெருமை குணம் கொண்டவன் எங்கே போக மாட்டான்? சொர்க்கத்துக்கு போக மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தலின் மின் கிபிர். யாருடைய உள்ளத்தில் அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவன் என்ன செய்ய மாட்டான்? சொர்க்கம் செல்ல மாட்டான். இப்போ இப்லீஸ் சொர்க்கத்திலிருந்து விரட்டப்பட்டதற்கான காரணம் என்ன? பெருமை. அவன் விரட்டப்பட்டான்னா எங்கிருந்து விரட்டப்பட்டான்? நன்மையிலிருந்து தூரமானா. அந்த நன்மையிலிருந்து விரட்டப்பட்டு கடைசியில் அவன் எங்கே போயிட்டான்? நரகத்துக்கு போகிறான், சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்போ நாமும் பெருமை அடித்தோம் என்று சொன்னால், பெருமைக்குரியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், நம்மாலும் என்ன செய்ய முடியாது? ஒரு காலம் சொர்க்கம் செல்ல முடியாது. அப்போ இந்த இப்லீஸை நாம் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் முன்மாதிரியாக கொள்ளக்கூடாது. அவனுடைய எதிரியாகத்தான் நம்ம இருக்கணும். அவனை நாம் எதிரியாகத்தான் பாதிக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுறான். அவன் எந்த அளவுக்கு பெருமை அடித்தான் என்பதை பற்றி என்ன செய்றான்? அடுத்தது அல்லாஹ் என்ன செய்றான்? சொல்லி வேற ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான்? ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன். அவன் பெருமைக்கான காரணம் என்ன? என்ன நீ நெருப்பில் படைச்ச, ஆதமை நீ மண்ணில் படைச்ச. இதான் அவன் பெருமைக்கான காரணம். சரிடா? பெருமையாலேயே அழிந்தவன் யார்? பெருமையாலேயே அழிந்தவன் இப்லீஸ். நம்ம கூட்டத்திலேயே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க யார்? இப்லீஸுடைய ரசிகர்கள் அப்படி தான் சொல்லணும். அவங்கள இப்லீஸுடைய ரசிகராக இருக்கிறதுனால தான் நம்ம கூட்டத்திலையும் பெருமையினால் ஒருத்தர் அழிகிறான். இப்போ அல்லாஹ் நம்மளை என்ன சொல்லுவோம்? அது போன்ற அந்த பெருமையான குணங்களை விட்டு நாம் விலக வேண்டும். இங்கே நமக்கு முன்மாதிரி யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய இபாதுல் முக்கர்ரமூன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய சங்கைக்குரிய அடியார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியார்கள் என்று சொல்லக்கூடிய மலக்குகள். அவங்க எவ்வளோ பெரிய படைப்பு. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஆதமுக்கு சுஜூத் செய்ய என்று சொன்னபோது அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உடனே படிந்து அவர்கள் செய்தார்கள். அவங்க என்ன செய்யலாங்க? நாங்கள் பெரியவங்களா, நீங்கள் பெரியவங்களா அப்படின்னு சில பெருமை அடிக்கிறோம். இப்போ நம்ம இடத்தில் இருக்க வேண்டிய பண்பு என்னது? பணிவு. சரிங்களா? நம்ம இடத்தில் இருக்க வேண்டிய பண்பு என்னது? பணிவு. சொல்லுவாங்க இல்லையா, விட்டு கொடுக்குறவன் கெட்டு போக மாட்டான். இப்போ அந்த அடிப்படையில்
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வமா தவாலா அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹு. யார் ஒருவர் அல்லாஹ்விற்கு வேண்டி பணிகிறாரோ அல்லாஹ் அவரை உயர்த்துவான். பெருமை அடிக்கிறவனே அல்லாஹ் மண்ணில் புதைச்சிடுவான். அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான்? மண்ணுக்குள்ளே புதை கொண்டு போகச் செய்வான். அதற்கும் அல்லாஹ் உதாரணத்தை வைத்திருக்கிறான். அது மட்டுமில்லை, மறுமையில் அவன் மிக இழிவானவனாக, இழிவடைந்தவனாக நரகத்திற்கு செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அப்போ அல்லாஹ் அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். அப்போ நமக்கு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிற செய்திகள் இந்த வசனத்தில் நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பணிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அதை தான் அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்த அந்த ஆரம்ப கட்டத்திலேயே இந்த சமுதாயத்திற்கு உணர்த்துகிறான். அதே மாதிரி நம்முடைய எதிரி யார்? நம்முடைய எதிரி? நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எதிரி, எதிர் வீட்டுக்காரங்க எதிரி இல்லையா? அவங்க தானே கடன் கேட்டு கடன் தராதவங்க எதிரி. இதெல்லாம் எதிரி. நமக்கு எதிரி யார்? இபிலிஸ். நம்முடைய எதிரி யார்? இபிலிஸும் அவனுடைய சந்ததிகளும். அவங்க தான் நம்முடைய எதிரி. அந்த எதிரியைத்தான் எதிரியாக பாவித்து வாழ வேண்டும் என்கிற கட்டளையை அல்லாஹ் தஆலா இவ்வளோ பெரிய ஒரு வரலாற்றின் மூலம் நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க. இது எப்பேற்பட்ட வரலாறு! மனித சமுதாயம் எப்போதுமே நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒரு வரலாறு. ஏன்னா நம்ம படைக்கப்பட்ட உடனே தான் இபிலிஸ் என்ன செஞ்சான்? அவனுடைய சேட்டை காட்ட ஆரம்பித்தான் இல்லையா? அவன் வரம்பு மீறி அவன் நடந்து கொண்டது எப்போது? மனிதன் படைக்கப்பட்டதற்கு பிறகு, மனிதனுக்கு சிறப்புகள் வழங்கப்பட்டதற்கு பிறகு. அப்போ அதை பொறுத்து கொள்ள முடியாத பொறாமைக்காரன் தான் யார்? இபிலிஸ். அப்போ அவனை தான் நம்முடைய எதிரியாக பார்க்கணும். வேறு யாரையும் நம்ம எதிரியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற செய்தி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா இபிலிஸுடைய சோதனையிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தப்பிப்பதற்கான என்ன வழிகளை சொன்னானோ அதை பற்றியும் அதில் அவர் என்ன செஞ்சிட்டாங்க, என்ன தவறு இழைத்தார் என்பதை பற்றியுமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்துள்ள வசனங்கள் அதை பற்றி பேச இருக்கிறது. ஆக நாம் அறிந்து கொண்ட வசனங்களை, அதிலிருந்து கொண்டிருக்கின்ற பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.